2017 நம்ம ஹபிள் டெலிஸ்கோப் உதவியோட நம்ம சயின்டிஸ்ட்கள் ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டோட நிலப்பகுதியில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதை தாண்டி அதோடைய மேகங்கள்ல நீர்த்துகள்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சாத்தியக்கூறுகளை நம்மளுடைய நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கெப்லர் டெலிஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு டெலிஸ்கோப் மூலமா K2-18b அப்படிங்கிற ஒரு எக்ஸோ பிளானட் கண்டுபிடிக்கப்படுது. அந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அண்ட் இந்த ரெண்டு கிரகங்கள்லையும் மனிதர்கள் வாழ்றது விஷயங்கள்லாம் என்ன இருக்கு, நம்ம சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 2017 நம்ம விண்வெளி துறையில மனித குலத்தோடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா கருதப்படக்கூடிய ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட 97 லைட் இயர்ஸ், அதாவது 97 ஒளியாண்டுகள் தள்ளி ஒரு கிரகத்தை ஹபிள் டெலிஸ்கோப் வந்து கண்டுபிடிக்குது. அப்படி ஹபிள் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த கிரகத்துக்கு நாசா இன்னைக்கு வரைக்கும் பேர் வைக்கலாட்டியும் நம்பர்ஸ்ல தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் JJ9827d அப்படின்னு அந்த கிரகத்துக்கு நம்பர்ஸ்ல பேர் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா அந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாசா. அந்த ஆய்வு மூலமா JJ9827d அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அது சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம், அந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ரெட் டிராப் நட்சத்திரம் அப்படிங்கறத நாசா கண்டுபிடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த நட்சத்திரத்துக்கும் JJ9827 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய இந்த கிரகத்துக்கு JJ9827d அப்படின்னு அந்த கிரகத்துக்கும் பேர் வச்சாங்க. மேற்கொண்டு ஆய்வு பண்ணதுல இந்த கிரகத்தை பத்தி ஒரு பயங்கரமான விஷயம் நாசா கண்டுபிடிச்சாங்க. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி நம்ம சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கும். அதாவது 365 நாள் எடுத்துக்கிறோம் நம்மளுடைய சூரியனை முழுசா நம்ம பூமி சுத்தி வர்றதுக்கு. ஆனா நாசா கண்டுபிடிச்ச இந்த JJ9827d அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுத்தி வர்றதுக்கு வெறும் 6.2 நாட்கள்லயே சுத்தி வந்துரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 6.2 நாள்லயே அதோடைய நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுத்தி வருது முழுசா. அப்படின்னா எவ்வளவு வேகத்துல இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து மேற்கொண்டு ஆய்வுகளை பண்ண நாசா இந்த கிரகத்தோடைய வளிமண்டலம், அதோடைய மேல்புறத்துல நீர் துகள்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேப்பர் ஃபார்மட் மூலமா நாசா முதல் முறையா பண்ணிருக்காங்க. விண்வெளி ஆய்விலேயே வேப்பர் ஃபார்மட் மூலமா ஒரு கிரகத்துல நீர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் இது கூடவே பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல நீர் இருக்கக்கூடிய தடயங்களை கண்டுபிடிச்ச ஒரு கிரகமா இந்த ஒரு கிரகம் தான் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நாசா பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. பூமிக்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய கிரகம், நான் சொல்லும் போது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கலாம், ஆனா அதோட டிஸ்டன்ஸ் ஆன அந்த 97 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும் போது இது பெருசா தெரியலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தானப்பா, இது எப்படிப்பா பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா நீ சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாசா என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் நீர் இருக்கக்கூடிய தடயம் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்ச எல்லா எக்ஸோ பிளானட்டுகளுமே இந்த கிரகத்தை விட ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல தான் நம்ம நீர் இருக்கிறத இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா 100 ஒளியாண்டுகள் 100 லைட் இயர்ஸுக்கும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல ஒரு எக்ஸோ பிளானட்ல நீர் இருக்கிறத நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த JJ9827d அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகத்துல நீர் இருக்கிறதா கண்டுபிடிச்சது மூலமா நாங்க அந்த சாதனையை படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து சொல்றாங்க. பிளஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் இருக்கு நான் சொன்னல, அதோடைய மேகங்கள்ல நீர் இருக்கிறதா நான் சொன்னல, அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே நாசா ஒரு பெரிய சாதனை தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பூமியில வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்குது, அந்த மேகங்கள் இருக்குது. இந்த மேகங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம பூமியில நிலத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரி, குளம், கடல் இதுல இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் சூரியனால வரக்கூடிய அந்த வெப்பத்து மூலமா அப்படியே ஆவியாகி மேல போய் மேகங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அது மழை பொழிவா திரும்ப நம்ம பூமிக்கே வருது. ஆனா இது நம்ம பூமியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் அப்படியே நாசா கண்டுபிடிச்ச இந்த ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்தோடைய நிலத்துல நீர் இருக்கு, அந்த நீர் நீர் வடிவத்துல இருக்கு. அந்த நீர் வந்து அதோடைய சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய வெப்பத்தினால ஆவியாகி அது வளிமண்டலத்துல அதோடைய மேகங்கள்ல திட்டத்திட்டா அந்த வாட்டர் டிராப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் அங்க நடக்குது. அப்படிங்கிறது தான் அந்த வாட்டர் வேப்பர் ஃபார்மட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதோட மேகங்கள்ல அந்த நீர் துகள்கள் அப்படிங்கிறது இருக்கு, அது ஆவியாகி தான் வந்திருக்கணும், நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் மூலமா ஆவியாகி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க நாசா. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் அப்படிங்கிறது துகள்களாகவும் திட்டத்திட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது எப்படி நாசா வாட்டர் வேப்பர்ஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும். இதுக்கான விடை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கிரகம் அப்படின்னா அது ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படின்னா அந்த சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றத டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இந்த GJ9827d அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் அதோடைய சூரியனை சுத்தி வர்றதுக்கு 6.2 நாள் எடுத்துக்கிடுது. ரொம்ப வேகமாக தான் சுத்தி வந்துட்டு இருந்தாலும் அது ஒரு தடவை சுத்தி வர்றத ஒரு டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும்போது இயற்கையாவே நிறைமாலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த நிறைமாலை நடக்கும் போது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டேட்டாவா வந்து ஹபிள் டெலஸ்கோப் வந்து சேகரிச்சு அதை எர்த்துக்கு அனுப்பும். எர்த்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சயின்டிஸ்டுகள் எல்லாருமே அதை பகுப்பாய்வு பண்ணி அதோடைய ரிசல்ட்டை வந்து ஃபைண்ட் இன் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்டை ஃபைண்ட் இன் பண்ணும் போது தான் இந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாசா வந்து இந்த டிரான்சிட் முறை மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அதோட அட்மாஸ்பியர்ல அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சப்போ தான் இந்த கிரகத்தோடைய வெப்பம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரகத்தை வீனஸோட ஒப்பிடுறாங்க. நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது வீனஸ் தான். அதே மாதிரி தான் இந்த GJ9827d அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகமும் அதோடைய சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினால அது ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வெப்பம் அப்படின்னா 400 டிகிரி வரைக்கும் அங்க வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த வெப்பத்தினால அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது ஆவியாகி அதோடைய அட்மாஸ்பியருக்கு போகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாசா பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம், நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் வைக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நிறைய கிரகங்கள் எக்ஸோ பிளானட்ல குறிப்பா நிறைய கிரகங்கள்ல நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம வந்து இன்னும் தேடினா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய எக்ஸோ பிளானட்டுகளை ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துல இதுமே நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி நிறைய இந்த கேலக்சில வைரங்கள் மட்டும் முழுசா நிரம்பி இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும், தங்கங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய முழு கிரகங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய வித்தியாசமான கிரகங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இரவு நேரங்கள்ல அந்த இருள்ல நம்ம வானத்தை பார்க்கும்போது அந்த விண்வெளியோட அழகை ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மொத்த இருள் வானத்திலையும் நம்மளுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத மர்மங்களும் சரி, விடை தெரியாத சில விஷயங்களும் சரி, எல்லாமே அந்த ஒரு இருளுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. 124 ஒளியாண்டுகள் லைட் இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம கெப்லர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது. அந்த நட்சத்திரத்துக்கு K218 அப்படிங்கிற பேரை சயின்டிஸ்டுகள் வைக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை சுத்தி 2 கிரகங்கள் வள வருது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம கெப்லர் டெலஸ்கோப் மூலமா நம்ம சயின்டிஸ்டுகள். அந்த 2 கிரகத்துக்கும் அந்த கிரகத்திற்கு K218b K218c அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். இந்த கிரகங்கள் சுத்தி வரக்கூடிய அந்த K218 அப்படின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம். அதாவது சயின்டிஸ்டுகள் செல்லமா சொல்லப்படுற சிகப்பு குள்ளன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகை நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த 2 கிரகங்கள்ல ஒரு கிரகத்தோட பேர் தான் K218b அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரகம். இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரி ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் சயின்டிஸ்டுகள் இந்த K218b அப்படிங்கிற அந்த கிரகத்தை பத்தி மேற்கொண்டு ஆய்வுகள் பண்ண தொடங்குறாங்க. இந்த கிரகம் நம்ம பூமியை போல பார்க்கிறதுக்கு அப்படியே இருக்கணும், நம்ம பூமியை விட 2.6 மடங்கு பெரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து அந்த கிரகத்தோட நிறை அப்படிங்கிறது நம்ம பூமியோட நிறைய விட 8.6 மடங்கு நிறை அதிகமான ஒரு கிரகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். இது எல்லாத்துக்கும் மேல அந்த கிரகம் அப்படிங்கிறது அந்த சூரியன்ல இருந்து ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால நிச்சயமா அந்த கிரகத்துல நீர் அப்படிங்கிறது, தண்ணீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் நம்புறாங்க. இதை தொடர்ந்து மேற்கொண்டு ஆய்வு பண்ணது மூலமா இந்த கிரகத்துல அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. இந்த வளிமண்டலம் ஹைட்ரஜனால ஆனது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஆக்சிஜன் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்ம பூமியில ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி இந்த கிரகத்திலும் ஆக்சிஜன் இருக்கிறத நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த கிரகத்துல உறுதிப்படுத்திருக்காங்க நம்ம சயின்டிஸ்டுகள். இங்க நீர் இருக்கு, அந்த நீர் அப்படிங்கிறது மீத்தேன் மற்றும் அமோனியாவால ஆன கலவையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்படுது சயின்டிஸ்டுகளால. இதுக்கப்புறமா கார்பன் அப்படிங்கிறதும் மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. அந்த கார்பன் கூட இந்த கிரகத்துல இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இந்த மாதிரியான விஷயங்களா இந்த கிரகத்துல இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொன்னாலும் இந்த கிரகம் ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னா நம்ம பூமி நம்மளோட சூரியன்ல இருந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லப்படுற அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் ஹேபிடபிள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த K218b அப்படிங்கிற இந்த கிரகம் அந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் சிகப்பு குள்ள நட்சத்திரத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மெர்க்குரி
பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் எவ்வளவோ அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய சூரியன்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம சூரியனை விட அளவில் ரொம்ப சின்ன ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் நம்ம சூரியன் மாதிரி இருக்காது, அதுவும் சேம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சமும் வெப்பமும் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சயின்டிஸ்டுகள் அதுக்கான விடையை கொடுக்கல. இது சம்பந்தமான ஆய்வுகள் எல்லாமே தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சயின்டிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்டை 2015 ஹபிள் டெலஸ்கோப் மூலமா நம்ம நாசாவோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதர்கள் எதிர்காலத்துல ஒரு புதிய உலகத்துல புதிய கிரகத்துல போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு பட்டியல்ல இந்த K2-18b அப்படிங்கிற இந்த ஒரு கிரகமும் நிச்சயமா இருக்கும். ஏன்னா கார்பன் இருக்கு இந்த கிரகத்துல, ஆக்சிஜனும் இருக்கு, நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு, ஹேபிடபிள் சோன்ல அந்த கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. அதோட சூரியன் கூட நம்ம சூரியன் மாதிரி அதிகப்படியான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படக்கூடிய ஒரு சூரியன் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல மனிதர்கள் ஒரு கிரகத்தில் போய் வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா அது இந்த K2-18b அப்படிங்கிற இந்த கிரகமாக கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த கிரகத்தை பற்றி நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் எதிர்காலத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இந்த கிரகத்தை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எதிர்காலத்தில் இந்த K2-18b அப்படிங்கிற இந்த கிரகம் என்ன மாதிரியான மர்மங்கள்லாம் தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு இந்த கிரகம் அப்படிங்கிறத எதிர்காலத்தில் பண்ண போகிற ஆய்வு மூலமாக நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி இன்னும் நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்கள், நம்ம பூமியில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்படக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நண்பா. மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.